எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கயல், என்ன சத்தம்? கயல், என்னது இது? என்ன முழிக்கிற? இல்ல, நான் கீழே விழுந்துருவேனோ நினைச்ச சூர்யா, அதான். ஆர் யூ ஓகே? சரிம்மா, இறங்க. அறிவு இருக்கா உனக்கு? சூர்யா, அப்புறம் வேற என்ன கேக்குறது? இது என்ன உட்டன் டேபிளா? பிளாஸ்டிக் டேபிள் தானே. இந்த டேபிளே ஏற்கனவே லைட்டா தான் இருக்கு. அது இந்த டேபிள் மேல நீ ஏறி நிக்கிற. நடுவுல நின்னு இருந்தா கூட பரவாயில்ல, இவ்ளோ ஓரத்துல நின்னா அது கீழே விழாதா? இந்நேரம் நான் வந்து பிடிக்கலன்னு வையேன், கீழே தான் விழுந்திருப்ப. இல்ல சூர்யா, அது அபிதான் பொம்மை வேணும்னு அழுதுட்டே இருந்தாளா, அவளுக்கு எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல ஏறினேன். அதெல்லாம் நான் யோசிக்கல. யோசிக்கணும் கயல், எல்லாமே யோசிக்கணும். எது பண்ணா என்ன நடக்கணுங்கிற அளவு யோசிக்கணும். இந்த டேபிளை பத்தி நீ யோசிச்சிருந்தீனா இந்த டேபிள் மேல நீ ஏறி இருக்க மாட்ட, உனக்கும் அடிபடாது. இப்போ நான் பிடிச்சதுனால ஓகே, பிடிக்காம விட்டுருந்தா கீழே தானே விழுந்திருப்ப. நீ சின்ன பொண்ணு கிடையாது, இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா பண்ணு. சாரி சூர்யா. எனக்கு எதுக்குமா சாரி? கீழே விழுந்திருந்தா உனக்கு தான் அடிபட்டிருக்கும். அதனால பொறுப்பா பொறுமையா இனிமே எது செஞ்சாலும் யோசிச்சு பண்ணு, அது போதும். சரியா? ஆண்டி, நீங்க? அம்மா, அது நான் கீழே விழ போனம்மா, அதனால தான் சூர்யா பிடிச்சாரு. மற்றபடி ஷூ, அத்தைங்க வர என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆண்டி, நான் என்னப்பா சூர்யா, கார்த்திகை பார்க்க வந்தியோ? ஆ ம் ஆமா ஆண்டி. சரிங்க ஆண்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், ஆஃபீஸ் போகணும். என்னப்பா மத்தியான டைம் ஆச்சு, சாப்பிட்டு போலாமே. இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிப்பா. இவங்க பேச்சு சரியில்லையே, ஒருவேளை தப்பா நினைச்சுக்கிட்டாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். அதான் எப்பயும் பேசுற மாதிரி இவங்க இல்லையே, எப்ப வந்தாலும் சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்களோ? நான் கயல் கீழே விழ போன ஆண்டி, கீழே விழக்கூடாதுன்னு தான் பிடிச்சேன். மற்றபடி நான் அட ஆமாத்த, நாம தான் பார்த்தோம்ல. அவர் மட்டும் பிடிக்கலன்னா இந்நேரம் கையில் கீழே விழுந்துருப்பாத்த. கீழே விழுந்து எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கோமோ சொல்லவே முடியாது. நல்ல வேலை, தேங்க்ஸ் சூர்யா, அவ கீழே விழாம நீங்க பிடிச்சிட்டீங்க. என்ன கையல் இது? அபி கேட்டாங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமையா அந்த டேபிள் மேலே ஏறுவ? பார்த்து பொறுப்பா நீ தானம்மா நடந்துக்கணும். இப்போ பாரு, நீ கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது சொல்லு. அத்தை, ஐயோ அத்தைங்க வேற கோபமா இருக்காங்களோ? இவங்க வேற சூர்யா கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க. இது வரையும் இப்படி பேசினதே இல்லையே, தப்பா நினைச்சுக்கிட்டாங்களோ? அவரே தான் நினைச்சுப்பாரோ? கடவுளே. இது ஒன்றும் இல்லை அண்ணி, நான் தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன். வரப்போ பார்த்தா அபி அழுதுகிட்டே இருந்தா அண்ணி, அதனால தான் மேலே ஏறி பொம்மை எடுத்து கொடுக்கலாமேன்னு எடுத்தேன். அது ஸ்லிப் ஆகும்னு நான் யோசிக்கல அண்ணி, என் மேலே தான் தப்பு. நீங்கள் பாரு கையல், எப்படியோ இப்போ சூர்யா இருந்தனால உனக்கு அடிப்படல. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சரியா? பொறுப்பா எப்படி இருக்கணும்னு இருக்கணும். சரிங்க அண்ணி. ஆண்டி, நான் ஒன்றும் இல்லைப்பா சூர்யா, அதான் கையில் விழாம பிடிச்சிட்டல. இவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. கீழே விழுந்திருந்தானா அவளுக்கு தானே அடிபட்டிருக்கும். சரிப்பா, உனக்கு தான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னியே, நீ கிளம்புப்பா. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. அம்மா, என்ன உனக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு தானே வீட்டில் இருந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போய் உன் வேலையை பாரு போ. அம்மா வேற ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுதோ? கயல், சொல்கிறேன்ல, போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. அத்தை, இங்கே பாருமானோ, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. அது மட்டும் இல்லை, கயல் அபர்ணா எல்லாருக்கும் நீ அண்ணி. அம்மா ஸ்தானத்தில் நீயும் தான் இருக்க, புரியுதா? அத்தை, ஒன்றும் இல்லைம்மா, சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நீ போய் வேலையை பாரு.
வைஷு, என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஏண்டி? அப்புறம் முந்தா நாள் மேடம் என்ன ஜாலியா வந்தீங்க? காலையில ஆரம்பிச்ச அழுக, நான் வீட்டுக்கு போற வரையும் அழுகையே நிக்கல. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுங்கிறனால நான் லீவ் போட்டுட்டேன். கடைசியில இன்னைக்கு எப்படி இருப்பியோன்னு பார்க்கலான்னு வந்தா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, அதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். பதில சொல்லுடி, அதை விட்டுட்டு இப்படி சிரிச்சா? அது ஒன்றும் இல்லை தீபா, அன்னைக்கு நீ கிளம்புனதுக்கு அப்புறம் நான் என் பிளேஸ்ல தானே இருந்தேன். அப்போ கவின் வந்து என்கிட்ட பேசி என்னை சமாதானப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லை தீபா, அவர்கிட்ட பேசுறப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவரு என்னை வர சொல்லவே இல்லையா. ஆனா அந்த நான்சி வர சொன்னதா தானே சொன்னாங்க. என்னன்னு தெரியல, ஆனா அதுக்கப்புறம் எதுக்காக கோவப்பட்டேன்னு எல்லாமே சொல்லி சமாதானம் ஆயிட்டாரு. இன்னொன்னு தெரியுமா, பாவண்டி அன்னைக்கு அவர் ஆஃப்டர்நூன் கூட சாப்பிடவே இல்லையா. அப்புறம் ஈவினிங் நாங்கள் 2 பேரும் ஒரு டீ ஷாப் போயிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வர்றப்போ கேப் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு போனாரு. பாரா, ஏண்டி இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி தீபா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அதானே பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் நிலைமையெல்லாம் இதுதாண்டி. என்ன சொல்ற? இல்ல, யார் கூட வேணும்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனா இந்த லவ்வர்ஸ் இருக்காங்க பத்தியா, லவ்வர்ஸ், அவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துலயும் கரெக்டா தான் இருக்கு. என்னடி வளர்ற? நான் ஒன்றும் வளரல மேடம். அப்புறம் அவர் திட்டாருன்னு எவ்வளோ புலம்புனேன். ஆனால் அவர் கூட சமாதானம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் என்கிட்ட என்னாச்சுன்னு சொன்னியாடி, அதை தான் சொல்கிறேன். சாரி. சாரியா நீயே வச்சுக்கோ. சரி, எப்படியோ ஜாலியாக தானே இருக்கேன். நான் கூட பயந்துட்டே வந்தேன். சரிடி, ஒர்க் இருக்கு, நேற்று அசைன் பண்ண ஒர்க்கையும் முடிக்க சொன்னாங்க. அதனால நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். ஓகே தீபா. அந்த வைஷ்ணவி பிளேஸில் தான் இருக்கா. சே, நேற்று மட்டும் டேடி ஆஃபீஸ்க்கு போகலாம் வான்னு கூப்பிடாம இருந்திருந்தாருன்னா இங்கே வந்து அவ்வளோ வெறுப்பேற்றி இருந்திருப்பேன். எனக்கு நல்லா தெரியும்டி, அன்னைக்கு கவின் திட்டின திட்டுக்கு இன்னும் நீ ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்ப, கோபமாக தான் இருப்பேன்னு. ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனா இன்னும் தகன்னு எரியும்ல, அந்த வேலையை தாண்டி பார்க்க போகிறேன். இதோ வரேன்டி. ஹாய் வைஷ்ணவி. ஹாய். என்ன வைஷ்ணவி, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு தெரியுமா? ச்சே, எவ்வளோ கலகலான்னு இருக்க பொண்ணு. ஆனா நீயே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரியும் வைஷ்ணவி. ச்சே, என்னதான் இருந்தாலும் கவின் உன்கிட்ட அவ்வளோ கோவமா பேசியிருக்க கூடாது. அன்னைக்கு நீ கவின் ரூம்லேருந்து வரப்ப அழுதுகிட்டே வந்தல, அது பார்த்த உடனே நான் வந்து உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சடனாக கால் வந்துச்சா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் போயே ஆகணும், அதனால தான் கிளம்பிட்டேன். நேற்றும் ஆஃபீஸ்க்கு வர முடியல, அதான் இன்னைக்காச்சும் உன்னை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன இருந்தாலும் வைஷ்ணவி, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். எப்பவும் பொண்ணுங்களை டாமினேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எந்த தப்பும் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி திட்டு வாங்குறது பொண்ணுங்களாக தான் இருக்கும்ல. சே, அதில் இந்த கவின் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன்கிட்ட கண்டிப்பாக கவின் அப்படி நடந்திருக்க கூடாது. அது உனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என்னதான் பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அவர் உன்கிட்ட நார்மலாக தான் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு கோவமாக உன்னை அழ வச்சிருக்க கூடாதுல்ல. என்னதான் இருந்தாலும் கவின் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். எப்படி தான் அவன் கூடலாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கியோ எனக்கு இப்போ வரையும் புரியலப்பா. ஆனால் நீ ஃபீல் பண்ணாத வைஷ்ணவி, உனக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன். நான் வேணா உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன். இந்த கவின் எப்பயுமே இப்படி தான், நீயே பார்த்தல, சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ கோவமாக பேசுகிறான். நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது சொல்லு? ஸோ இதுக்கப்புறம் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத விட்டுட்டு அவனை விட்டு தள்ளி இருந்தீன்னா நீ கொஞ்சம் நல்லா இருப்பியாட்டிருக்கு. அவனுக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அதனால தான்ப்பா சொல்கிறேன். ஓ, அப்புறம் நான் என்ன கதையா சொல்கிறேன், அப்புறம்னு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இவ்வளோ நேரமா ரொம்ப லென்த்தா பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதான் நீங்க எப்போ பேசி முடிப்பீங்கன்றதுக்காக அந்த மாதிரி கேட்டேன். என்ன வைஷ்ணவி, நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தா? எனக்கா? எதுக்கு ஆறுதல் நீங்க சொல்லணும்? முதல்ல ஆறுதல் சொல்றதுக்கு இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? சரி பேசிட்டே இருந்தீங்க, நீங்க பாதியிலே நிறுத்திட்டீங்கன்னா பேச வந்ததை மறந்துட போறீங்க. நீங்க முழுசா முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். என்ன இவ கவின் திட்டினதுனால கோவமா அழுதுகிட்டே இருப்பான்னு நினைச்சு இவளை இன்னும் கஷ்டப்படுத்தலான்னு வந்தா, இவ என்னன்னா ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கா. நான்சி, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், முடிச்சிட்டீங்களா? ஓகே நான்சி, இப்போ நான் பேசலாம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான்சி, உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் மேல இவ்வளோ அக்கறையா இருக்கீங்கல்ல.
அப்புறம் என்னமோ சொன்னீங்களே எல்லா பசங்களும் இப்படி தானே, பசங்களோட கேரக்டரை பத்தி இவ்வளவு நேரம் ஜட்மெண்டா பேசிட்டு இருந்தீங்கல்ல, சின்ன திருத்தம் நான்சி. எல்லா பசங்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன், சில பசங்க அப்படிதான் இருக்காங்க. பட் அதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் இன்னும் என்ன சொன்னீங்க? கவினை பத்தி தப்பா பேசுனீங்க. எப்படி அவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன்னு கேட்டீங்க, ரைட்? அதுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இங்க பாருங்க நான்சி, நீங்க இந்த கம்பெனிக்கு இப்பதான் வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு சில ஒர்க்குக்காக வந்திருக்கீங்க. ஸோ அஃபிஷியலா மட்டும்தான் உங்களுக்கு கவினை தெரியும். பட் எனக்கு அப்படி இல்லை. நீயும் கவினும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஸோ ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே ஃப்ரெண்ட் ஆயிருப்பீங்க. இருக்கலாம், ஆஃபீஸ்ல நான் அவரோட ஃப்ரெண்டு தான். ஆஃபீஸ்ல இப்படி அழுத்தி சொல்றேன்னா அப்ப பர்சனலா உனக்கு கவினை தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருந்திருக்கலாம். அத நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? அண்ட் கவினை பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட தப்பா பேசாதீங்க. பிகாஸ் எல்லா டைமும் இதே மாதிரி பொறுமையா உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒன் மோர் திங், கவின் என்ன அன்னைக்கு ரூமுக்கு கூப்பிடவே இல்லை. அது கவின் கிட்ட பேசுறப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கப்போ கவின் கூப்பிடாம நீங்களா வேணும்னே என்ன ரூம்க்கு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான்சி. ஒன் மோர் திங் நான்சி, இவ்வளோ நேரம் நீங்கள் பாவம் எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனீங்கல்ல, அதனால உங்கள் ஃபீலிங்கை குறைக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நானும் கவினும் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கே அவர் என்கிட்ட வந்து பேசி சமாதானமும் படுத்திட்டாரு. இது கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பிகாஸ் பாவம் நீங்க தானே நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. அதனால இது கேட்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? என்னது, இவங்க 2 பேரும் திரும்பவும் பேசிட்டாங்களா? நேத்து ஒரு நாள் நான் வராம எல்லாம் சொதப்பிருச்சே. என்ன பேச்சு பேசுறா இவ? பேசுறத பார்த்தா ரொம்ப நக்கல் பண்றாளே. இந்த நக்கல் பண்ற வாய. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நான்சி? இதே சந்தோஷத்தோட நீங்க எந்த வேலைக்காக இங்க வந்தீங்களோ அதை போய் செய்யுங்க. பிகாஸ் எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் கிளம்புனீங்கன்னா. வைஷ்ணவி. அசோக் சார், சொல்லுங்க சார். வைஷ்ணவி, மேனேஜர் உங்களை ரூமுக்கு வர சொன்னாங்க. உங்களோட ஃப்ரெண்டு தீபாவையும் கூட்டிட்டு நீங்க ரூமுக்கு போவீங்களாம். என்னது, மேனேஜர் கூப்பிட்டாரா சார்? எனிதிங்? ஐ டோன்ட் நோ அபவுட் தட் வைஷ்ணவி. அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நீங்க சீக்கிரமா ரூமுக்கு போங்க. ஓகே சார். ஹலோ. ஹாய் சார். ஓகே, இப்போ உங்க எல்லாரையுமே எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இங்க 3 பேருமே இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுது, ரைட்? எஸ் சார். உங்களுக்கு 1 month ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? எஸ் சார். அண்ட் இப்போ உங்க 3 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அலாட் பண்ண போறோம். அண்ட் தட் ப்ராஜெக்ட் வில் பி லீட் பை மிஸ்டர் வருண். ஓகே சார், நியூ ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க, பட் we are நியூ ஜாயினர்ஸ். எஸ் ஐ நோ, பட் இந்த சீனியர்ஸ் எல்லாருக்குமே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப ஹெக்டிக்கா ஒர்க் போயிட்டு இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இப்போதைக்கு நியூ ஜாயினர்ஸ் தான் வேணும்னு எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. உங்களை ட்ரெயின் பண்றதுக்காக 2 எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. அவங்க மண்டே வராங்க. வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் போவாங்க. 1 week உங்களுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் ஈஸியா அவங்க கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அவங்க ஆன் கால்லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், வருண் இருக்காரு. வருண் வில் ட்ரெயின் யூ. ஆக்சுவலி இது நம்ம கம்பெனிக்கு நியூ ப்ராஜெக்ட். அவங்க நியூ ஜாயினர்ஸ் கேட்டனால நம்ம உங்களை அலாட் பண்ணியிருக்கோம். நீங்க நல்லா ஒர்க் பண்ணணும். ஓகே சார். அண்ட் வைஷ்ணவி, உங்களுக்கு காம்படிஷன் ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் 2 weeksல டேட் வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க தானே? இந்த டைம் கண்டிப்பா நம்ம பிரான்ச்க்கு தான் வரணும். கண்டிப்பா சார், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஓகே, யூ ஆல் கேன் கோ நவ். ஓகே சார். என்ன மிஸ்டர் வருண், எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறீங்க? இல்ல சார், சடனா நியூ ஜாயினர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டீமா போட்டு அதுக்கு டீ எல்லாம் என்ன வேற போட்டிருக்கீங்களா? அதான் சார் ஒரு மாதிரி. வருண், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அதைப்படி தானே நம்ம பண்ணணும். அதனாலதான் நியூவா வந்திருக்கிறவங்கள யார் பெஸ்ட்னு உங்களை தானே செலக்ட் பண்ண சொன்னேன். நீங்க செலக்ட் பண்ண டீம் தானேப்பா. அப்புறம் எஸ் சார், பட் இவங்க நியூ ஜாயினர்ஸ் தானே சார். ஸோ இவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கணும். அதான். பட் இதே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்னா அவங்க ஈஸியாக நம்ம ஒரு விஷயம் சொன்னாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கல்ல சார். பட் நியூ ஜாயினர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க.
ஐ நோ வருண், பட் கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்டது நியூ ஜாயினர்ஸ் தானே. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இவங்க பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் தானே, பார்க்கலாம், நல்லா தான் பண்ணி கொடுப்பாங்க. டோன்ட் வரி. ஆமா வருண், இவங்க எல்லாரையுமே பர்சனலா தெரியும்ல, நல்லா ஒர்க் பண்றவங்க தான். ஸோ டோன்ட் வரிடா. யா, ஓகே. இந்த சூர்யாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்தே ஈவினிங் வந்து என்ன பாக்குறேன்னு சொன்னான். நேத்தும் வீட்டுக்கு வரல. சரி, காலையில இருந்து நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணாம அப்படி என்ன பிஸியா இருக்கான். இப்ப நீ எடுக்கிற வரையும் நான் விட மாட்டேன்டா. எடு, அப்புறம் இருக்கு உனக்கு. கார்த்தி வேற விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கானே. இப்பயும் நம்ம எடுக்கல, கண்டிப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுவான். ஹலோ மச்சான். என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. அதிசயமா என் ஃபோனை அட்டன் பண்ணிட்டீங்க. கார்த்தி, என்னடா? வேற என்ன கேட்கறது உன்கிட்ட? கார்த்தி, இப்ப எதுக்குடா இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசணும் உன்கிட்ட? ஆமா, நேத்து ஈவினிங்கே வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். நேத்தும் வரல. இன்னைக்கு காலையில இருந்து போய் ஃபோன் எடுத்து பாரு, 20 கால்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப வரையும் நீ எந்த கால்மே அட்டன் பண்ணல. இப்பதான் அட்டன் பண்ணிருக்க. அவ்வளோ பிஸியோ? கார்த்தி, அது இல்லடா. சூர்யா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். எந்தெந்த சுச்சுவேஷன்ல நீ எப்படி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட சமாளிக்கணும்னு நினைக்காத. ஷோ, இவன் என்ன இவ்வளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கான்? நேத்து நடந்தது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியலையே. நாமளா சொல்லி. இல்லடா, கொஞ்சம் பிஸியா இருந்தனா, அதான் வர முடியல. ஓ, ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல சார். சரி சரி சரி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பிஸியா, இல்ல இதுக்கப்புறம் எப்பயுமே பிஸியா தான் இருப்பியா? கார்த்தி, என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரிடா, உன்கிட்ட சொல்றேன். நேத்து வீட்ல நடந்த விஷயம் உனக்கு. ஆ, அதனால என்ன? உனக்கு அது எப்படிடா? எங்க வீட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது எனக்கு தெரியாம இருக்கும்னு நீயா எப்படி நினைச்ச? அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட எல்லாமே சொன்னான். அதான் உனக்கு தெரியுதுல்ல கார்த்தி, அப்புறம் எப்படி? அதனால தான் நான் வரல. ஓ, அப்படிங்களா சார். சரி சரி சரி. எனக்கு புரியல. ஒன்னுக்கு மட்டும் பதில் சொல்றியா? நேத்து சின்னதா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் எதனால அப்படி நடந்துச்சுன்னு. அதுக்கே நீ வந்து இவ்வளோ பயந்துக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வராம இருக்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி பயம்லாம் இல்ல. ஆனா ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு கார்த்தி. நேத்து ஆன்ட்டி என்கிட்ட எதுவும் கொஷின் கேட்கல. இருந்தாலும் அவங்க ஃபேஸ் மாறிடுச்சுடா. எப்பவும் அவங்க பேசுற மாதிரி இல்லையோன்னு எனக்கா தோணிருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் வந்தா அவங்க என்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது கார்த்தி. இதுவரையும் அவங்க என்கிட்ட அந்த மாதிரி தப்பா எதுவும் பேசுனது கூட இல்லை. அதான்டா கொஞ்சம் ஒரு மாதிரி. என்ன மச்சான், உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? டேய், இதுக்கே நீ இப்படி பேசுனீன்னா கண்டிப்பா நீங்க லவ் பண்ற மேட்டர் வீட்ல சொல்லிதான் ஆகணும். உங்களுக்குன்னு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறப்போ இத பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவ? நீ சொல்றது புரியுது கார்த்தி. ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. இப்போ கையில் சின்ன பொண்ணுடா, இன்னும் படிப்பே முடிக்கல. அவ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறது வேற தானே. அதனாலதான். ஓ, அப்படியா? சரி சூர்யா, நாம ஒரு விஷயத்துக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னு வையேன், அதை ஸ்ட்ராங்கா எடுக்கணும். ஸ்ட்ராங்கா எடுக்க முடிஞ்சா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். பிகாஸ் அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இருக்குன்ற பட்சத்துல மட்டும்தான் ஒரு டெசிஷனை ஸ்ட்ராங்கா எடுக்கணும். புரியுதா? நீ என்னமோ நினைச்சுக்கோ. இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. இவ்வளோ பெருசு வந்துருச்சு. எப்படியும் அம்மாவும் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதை பத்தி நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் லூசா நீ, இப்பதான்டா அவ படிச்சிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ நீ நார்மலா இருக்கணும்ல. நான் நார்மலா தான் காட்டியிருக்கேன். ஓ, நார்மலா இருக்கீங்க. சரி, நாளைக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? உன் தங்கச்சிக்கு நீ தான் அண்ணன்னு சொல்லியிருக்க. அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா? என்ன காட்டி, எதென்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்பவுமே என் தங்கச்சிக்கு நான் அண்ணா தான். என்னோட கடமையில இருந்து நான் மீற மாட்டேன். என்னால என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அது எல்லாமே செய்ய தான் செய்வேன். ஓ, சரி சரி சரி. ஆர்த்தி, நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஓ, சரிடா, நான் பண்ணது தப்பு தான். கண்டிப்பா நாளைக்கு நான் காலையிலே வந்துடுவேன். ஓகே? பாக்குறேன். டேய் ப்ளீஸ்டா, இத பத்தி நீ வீட்ல எதுவும் பேச வேண்டாம். புரியுதா? கொஞ்ச நாள் ஆகட்டும். ம், சரி கார்த்தி, அம்மா கூப்பிடுறாங்க, ஃபோன் வைக்கிறேன். சரிடா. ம்ஹும். இவன் சொல்றாங்கிறதுக்காக வீட்ல இதை பேசாம இருக்கக்கூடாது.
கண்டிப்பா இப்பவே பேசிடணும். ஏன்னா அம்மா நேத்து இருந்தே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க. என்கிட்டயும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. இது இப்படியே விட்டா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம இதை பத்தி கண்டிப்பா அம்மா கிட்ட பேசியே ஆகணும். அம்மா, ஆ சொல்ல அனிதா. என்ன பண்றீங்க? தனியா நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, வரீங்களா? ம் இல்லை அனிதா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அம்மாவை பாத்தியா? அம்மா எங்க இருக்காங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? அத்தை 2 பேரும் இப்பதான் மாடிக்கு போனாங்க. மாடியில தாங்க இருப்பாங்க. ஓ சரி அனிதா. நீ போய் சாப்பாடு எடுத்து வை. எனக்கு கொஞ்சம் அம்மா கிட்ட பேசணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ம் நீங்க என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? சேச்சே, என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. எனக்கு இப்போ அம்மா கிட்ட பேசணும். நான் பேசிட்டு வந்து என்னன்னு சொல்றேன். ம், சரிங்க. கோமதி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நானும் நேத்து பார்த்துட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை, எதையோ மாறி இருக்க. என்னக்கா, நேத்து நடந்ததை நீங்களும் பார்த்தீங்கல்ல, அப்புறம் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? ஏண்டி, தப்பா ஏதாச்சும் நடந்திருந்தாதான் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். இதுல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்குன்னு நீ அதையே யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, எனக்கு அதெல்லாம் புரியுதுக்கா. ஆனா என்னன்னு தெரியல, மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி. அம்மா இங்கே தான் இருக்காங்க. கோமதி, நான் நேரடியாவே கேக்குறேன். நீ சூர்யாவை ஏதாச்சும் தப்பா நினைக்கிறியா? சேச்சா அக்கா, என்னக்கா நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? நான் போய் சூர்யாவை தப்பா நினைப்பனாக்கா? அவன் நம்ம வீட்டு புள்ளக்கா. சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க புள்ள. நான் எப்பயும் காட்டி வேற சூர்யாவான்னு நினைச்சது இல்லக்கா. எனக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னவோ தெரியலக்கா, மனசு ஒரு மாதிரி படபடன்னு என்னமோ மாதிரி இருக்கு. இது ஒன்றும் இல்லை கோமதி, திடீர்னு அந்த மாதிரி பார்த்த உடனே உனக்கு அப்படி தெரியுது, அவ்வளோதான். உனக்கே நல்லா தெரியும், நாம ஏற்கனவே பேசினது தானே கோமதி. நம்ம சூர்யா ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு அப்பர்ணாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சது தானே. என்ன? ஆமாக்கா, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்பர்ணாக்கும் சூர்யாக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஏன்னா சூர்யா ரொம்ப நல்ல பையன், கண்டிப்பா நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சு தானக்கா அந்த மாதிரி யோசிச்சோம். ஆனா நம்ம அப்பர்ணாக்கு எங்க அமையணும்னு இருக்கோ அங்கே தானே அமையும். அதான் அதே தான் இப்போ நானும் சொல்ல வரேன். நம்ம அப்பர்ணாக்கு நம்ம நினைச்சோம், ஆனா அது நடக்கல. அவளுக்கு எங்க அமையணும்னு இருக்கோ அங்கதான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நீ எதுக்கு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க? நம்ம கையலுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு இருக்கோ கண்டிப்பா அப்படிதான் அமையும். தேவையில்லாம அதையும் இதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு நீ தான் நிம்மதி இல்லாம இருக்க. நாளைக்கு நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, அதை பத்தி கொஞ்சமாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்னன்னா காலையில இருந்து இப்படியே சுத்திட்டு இருக்க. சரி இரு, நம்ம பிள்ளைங்கள சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா அவன் பார்த்துப்பான், நல்ல பையன் நினச்சி தானே அப்பர்ணாக்கு பேசலான்னு நினச்சோம். சரி, இப்போ அப்பர்ணாக்கு பேச முடியல, ஏன் கையலுக்கு பேசினா இதில் தப்பு என்ன இருக்கு? அக்கா, இப்போ நீங்கள் கையலுக்கு பேசலான்னு சொல்கிறீங்களா? ஏய், நான் அப்படி சொல்லலை. பேசினா என்ன தப்பு இருக்குன்னு தான் கேட்குறேன். அம்மா